அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஆடி 29 பிறக்கக்கூடிய இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாளாக, அதாவது எப்படின்னா அன்றைக்கி சந்திர தரிசனம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சந்திர தரிசனம் என்னத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் நாள் அமாவாசைக்கு 3ஆம் நாள் வரக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எல்லாருக்குமே சந்திரன் தெரிவாரா அப்படிங்கிறதான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அந்த பிறை அவ்வளவு விசேஷமானது. நம்ம ஈசனையே கண் குளிர பார்த்த மாதிரிங்க. ஏன்னா ஈசனுடைய ஜடாமுடியில் அந்த பிறை பிம்பமாக அழகாக அப்படி மெலீசாக வச்சுருக்க. அந்த படமெல்லாம் படத்தில் நம்ம பார்க்குறோம், சிலையில் பார்க்குறோம். ஆனால் உண்மை அதுதான். பிறை பிம்பத்தை பிறையையே வச்சு சூடியவர் யார் அப்படின்னா ஈசன் தான். அந்த 3ஆவது நாள் வரக்கூடிய சந்திர தரிசனம் நம்ம என்ன பிரார்த்தனை வைக்கிறோமோ, எப்போ வைக்கணும்? அந்த இரவு 7 to 9 2 மணி நேரத்தில் நீங்கள் எப்போ வேணால் வைக்கலாம். ரொம்ப நேரம் அது தெரியாது, நம்ம கண்ணை மறைச்சிரும், தெளவணும். மேகமூட்டமோ மழையாட்டம் வர மாதிரி இருந்தால் சந்திர தரிசனம் தெரியாது. ஆனாலும் நம்ம ஒரு டம்ளார் எடுத்துகிட்டு போய் தண்ணியை வச்சு, ஒரு சொம்பில் தண்ணியை வச்சு, அந்த நீரோடு நின்று பிரார்த்தனை வச்சு, என்ன பிரார்த்தனை வேணால் வைக்கலாம். அம்மாவுக்கு உடம்பு நல்லா ஆயிடணும், அம்மா நல்லா இருக்கணும், அம்மா பேச்சை நான் கேட்கணும், என் பேச்சை அம்மா கேட்கணும், அம்மாங்கிற விஷயத்தை எடுத்து ஃபஸ்ட்டு பேசுங்க. அந்த இரவு நேரம் அந்த சந்திரன்கிட்ட பேசி அந்த ஜலத்தை வேண்டி குலதெய்வத்தை நினச்சிட்டு கீழே அந்த ஜலத்தில் பூமியில் விட்டுருங்க. இதெல்லாம் ஒரு ஐதீகம் உண்டு, நிறையா இருக்குது. ஆனாலும் உங்களுக்கு லைட்டாக தொட்டு காமிக்கிறோம். இன்றைக்கி அதை விட ஒரு விசேஷம் இடம் என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி பூரங்க. ஒவ்வொரு மாதமும் தமிழருடைய கலாச்சாரப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு விசேஷம் உண்டு. பூர நட்சத்திரம் ஆண்டாள் தேவி, பார்வதி தேவி அன்னை அவதரித்த ஒரு அற்புதமான அந்த துளசி செடியிலேருந்து தோன்றுனாலாம் அப்படின்னு பெரியாழ்வார் எடுத்தாராம் அப்படியே கையில். அப்படி அவதரித்தவர் யார் அப்படின்னா ஆண்டாள் தாயார். எல்லா மங்கள காரியத்தையும் கொடுக்கக்கூடியவர், ஐஸ்வர்யத்தை தரக்கூடியவர். நிறைய பணங்காசு வேணும், நல்ல கணவன் வேணும், இதெல்லாம் பெண்களுக்கு அதுவும் ரொம்ப செய்வாள். ஆண்டாள் தேவியை வழிபாடு எடுத்தால் ரொம்ப ரொம்ப நமக்கு ஓடி செய்வாள். அழகுக்கு உரித்தானவள். ஒவ்வொரு தெய்வமும் அழகு தான். ஆனால் அவள் சூடி கொடுத்த சுடற்கொடி அல்லவா. அதனால் சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோயில், அதே போல் ஆண்டாள் சன்னதி அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான கோயில் எங்கே இருந்தாலும் அங்கே போய் உங்களுக்கு என்ன தேவையோ, குழந்தை பாக்கியமாக வளையல் வாங்கி, மங்கள பொருட்கள் வாங்கி விநியோகம் பண்ணுங்கள். நைவேத்தியம் பண்ணிவிட்டு விநியோகம் பண்ணுங்கள். அம்பாளுக்கு அலங்காரத்துக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. மெயினாக ரோஜா, தாமரை, மல்லிகைப்பூ இப்படி வாசனை மலர்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். இன்னும் நிறைய இருக்குது இன்றைக்கி வழிபாடு, நீங்கள் கேட்டுக்கிறது நல்லது. நாளை சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.